எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நடந்துகிட்ருக்க டிஎன்எஸ்சிடிசி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஃபில் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி, ஒரு வேளை ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பேஸ், என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பதிவு எண், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் எண் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம், பிறந்த தேதி, வயது 1/7/2025 படி. ஏஜ் கால்குலேட்டர்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும். அதில் டேட்டும் எந்த டேட் வேணும், உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் எந்த தேதி 1/7/2025 வரை வரணும் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா என்ன வயதுன்னு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஜெண்டர், என்ன ஜெண்டர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் ஆர் மேல். அதுக்கப்புறம் மதம், ஜாதி, பிரிவு. ஜாதி சான்றிதழ் எண், உங்களோட ஜாதி சான்றிதழில் மேலே என்ன சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண், 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண்ணும் மேலே டாப்பில் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. 12ஆம் வகுப்பு சான்றிதழ் முடிச்சிருந்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு சான்றிதழ். கூடுதல் கல்வி தகுதி, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ. ஓட்டுநர் உரிமம் எண், லைசன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற தேதி, இடம், எந்த தேதியில் வாங்கினீங்க ஹெவி லைசன்ஸ், எந்த இடத்துல, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹெவி லைசன்ஸ் எக்ஸ்பிரி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேட்ச் நம்பர் வேலிடேட் இன் தமிழ்நாடு. உங்களோட லைசன்ஸ்க்கு பேக் சைடில் பேட்ச் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐஆர்டி முடிச்சிருந்தா எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. நடத்துனர் உரிமம் எண் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நடத்துனர் உரிமம் வழங்கிய இடம், எந்த ஆர்டிஓவில் எந்த இடத்துல வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. செல்லத்தக்க நாள், எக்ஸ்பிரி டேட் என்ன நடத்துனர் லைசன்ஸ்க்கு, அதை போட்டுக்கோங்க. பேட்ச் நம்பர் வேலிடேட் இன் தமிழ்நாடு. கண்டக்டர் லைசன்ஸ்லேயும் லாஸ்ட்டில் பேட்ச் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. முதல் உதவி சான்றிதழ் எண், சர்டிஃபிகேட்டுக்கு மேலே டாப்பில் உங்களோட முதலுதவி சான்றிதழ் எண் போட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர்னு. ஓட்டுநர் முன் அனுபவம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை விவரம், பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் போட்டுக்கோங்க, ஆர் எனி ப்ரியாரிட்டி இருந்தால் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது அதுக்கப்புறம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். டிசி, அப்புறம் கனரக ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு காப்பி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் காப்பி, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, ஆப்ஷன் இல்லை. கால் லெட்டர் காப்பி, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், 10ஆம் வகுப்பு 10th மார்க் ஷீட் 2 ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு சான்றிதழ், கூடுதல் கல்வி தகுதி இருப்பின் அதோட சான்றிதழ், சாலை போக்குவரத்து ஐஆர்டி முடிச்சிருந்தீங்கன்னா ஐஆர்டி, முதலுதவி சான்றிதழ், ஓட்டுநர் முன் அனுபவம் சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் உங்களோட ஐ டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட், ஹியரிங் டெஸ்ட், டாலரன்ஸ் 4மே தனித்தனியாக தான் வாங்கணும். டாலரன்ஸில் ஐடென்டிஃபை மார்க் எழுதியிருப்பாங்க, 2 ஐடென்டிஃபை மார்க், அதுவும் டிசியில் இருக்க ஐடென்டிஃபை மார்க்குமே சேமாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணுறாங்க ஒவ்வொரு மண்டலத்தில், அதை பார்த்துக்கோங்க. இந்த 4 சர்டிஃபிகேட்லேயுமே உங்களோட ஃபோட்டோ ஒட்டி சீல் வச்சு டாக்டர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். ஹியரிங் அண்டு டாலரன்ஸ்னு சொல்லி 2மே ஒரே சர்டிஃபிகேட்டாக வாங்கிட்டு போனால் ஒரு சில இடங்களில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தனித்தனியாக வாங்கிக்கிறது பெட்டர், தனித்தனியாக வாங்கிக்கோங்க. அட்டஸ்டட் ஒவ்வொரு மண்டலத்தில் தான் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மண்டலத்தில் அட்டஸ்டட் கேட்கல. உங்கள் கால் லெட்டர் அட்டஸ்டட் வேணும்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. மேபி எல்லாருமே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்டால் கொடுத்துப்பீங்க. அட்டஸ்டட் வாங்க ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்ட வாங்கலாம், விஓஓட்ட வாங்கலாம், கெசட் ஆஃபீஸர் யார் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறாங்களோ டாக்டர்கிட்ட கூட வாங்கலாம், உங்கள் லோக்கல் டாக்டர்கிட்ட கூட யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம்
முன்னுரிமை சான்றிதழ் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் முன்னுரிமை இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்றை வந்து இதில் இணைக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும். மேலே இருக்க எல்லா விண்ணப்பத்துலையும் வந்து அனைத்து சான்றிதழ்களும் அசல் மற்றும் ஜெராக்ஸ் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, 2 செட்டு ஜெராக்ஸ் எப்பவும் கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா வச்சுக்கலாம். இந்த 4 சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, 4யுமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் போடுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க், டவுன்லோட் போடுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஎன் அரசு பஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடிசி அரசு பஸ்ஸுங்கிற வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளிகண்ட் லாகின் இருக்கும். அதில் போய் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க, உங்களோட பிறந்த தேதி என்னன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி லாகின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பிரிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கேட்கும். சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் மொபைல்லையே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் போடுறது. இந்த வீடியோவுக்கு கீழே எல்லா மண்டலத்துக்கான வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களே செய்முறை தேர்வு பண்ணுறப்போ ரொம்ப கான்ஃபிடென்டலாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு 80 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் வண்டி ஓட்டி காட்டுறதுக்கு 20 மார்க் ஓரல் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. மொத்தமாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனது 50 மார்க்கை வச்சு தான் இப்போ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. மிச்சம் 100 மார்க் நீங்கள் ஓட்டி காட்டுறதுலேயும் ஓரல் டெஸ்ட்லேயும் இருக்குது. மொத்தம் 150 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஸ்கில் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள், அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணுங்கள். அவங்க எப்படி வண்டி ஓட்ட சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. கியர் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கை செய்கை, அப்புறம் வந்து சின்னங்கள், சாலை சின்னங்கள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.